வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் 12 ராசிகளில் பிறந்த அனைவருக்கும் எந்தெந்த ராசிகளில் அமரும்போது அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க முடியாத மனச்சுமைகளும் வாழ்க்கையில் நாம் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் என்ற எண்ணம் கூட தோன்றாமல் இருக்கின்ற ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அனுபவ பாடங்களாக, கஷ்ட நஷ்டங்களாக, உறவு சிக்கல்களாக, தாங்க முடியாத துன்பங்களால் இந்த வாழ்க்கை எதற்காக நாம் வாழணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான பாதிப்புகளை தருகின்ற சில இடங்கள்னு இருக்கும். இது ஏதாவது ஒரு ராசிக்கு மட்டும் இப்படி கொடுப்பாரா, இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இத்தகையான கெடு பலன்களை தருவாரா என்கின்ற கேள்வியை கேட்டால், எந்த ராசிக்காரர்களும் சனி பகவான் கெட்ட இடங்களில் வரும்போது அவருடைய கெடு பலன்களும் அவருடைய பல வகையான இன்னல்களும் கொடுக்கின்ற எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு அவர் தவறான பலன்களை கொடுத்தே தீருவார். சனி பகவானுக்கு கரியவன், மந்தன், துன்பங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான கஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி அனுபவ பாடங்களை நடத்தி உங்களுக்கு எந்த உறவுகளால் நன்மை, எந்த உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் நடக்கும் என்பதை தெளிவுபட சொல்லுவதே சனி பகவான். சனி பகவானுக்கு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகரம், கும்பமாக இருந்தாலும் சரி, அவர் 7.5 சனியாக வரும்போதும் சரி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, அவருடைய கடுமையான கெடு பலன்களிலிருந்து நம்மால் தப்பிச் செல்ல முடியாது. காரணம், நல்லது மட்டும்தான் செய்வாரா சனி பகவான், இல்லை கெட்டதை மட்டும்தான் செய்வாரா சனி பகவான் என்று கேட்டால் ரெண்டுமே கிடையாது. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்களா, கெட்டவங்களுடைய முகத்திரையை கிழித்து இந்த கெட்டவங்களையா நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க? இந்த கெட்டவங்களை நம்பியா இவ்வளவு நாளாக அவர்களுக்காக உங்களையும் உங்கள் உழைப்பையும் உங்களுடைய அன்பு பாசத்தையும் கொட்டி கொடுத்தீங்கன்ற கேள்வியை உங்களையே கேட்க வைப்பார். அதுதான் சனி பகவான். நல்லவங்களையே சோதிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, கெட்ட நேரம்னு ஒன்று வராமல் போனால் கெட்டவங்க யாருன்றது தெரியாமலே போயிடும். எந்த உறவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அவங்க உங்களை ஆதரிக்கிறவர்களாகவும் உங்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்பவர்களாகவும் அல்லது உங்கள் சுமையை அவர்கள் மாற்றி சுமக்கின்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் கடைசி வரையில் ஒரு மனிதனுக்கு நல்ல துணையாகவோ, நல்ல நட்பாகவோ, நல்ல உறவாகவோ, நல்ல சொந்த பந்தங்களாகவோ இருக்க முடியும். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு கெட்டவங்களை எப்போ நீங்கள் கெட்டவங்க என்பதை உணரலான்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனியாக வரும்போது கட்டாயமாக அதை உணர்ந்து கொள்ளலாம். நல்லவங்களுக்கே இந்த நிலை என்றால் கெட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? கட்டாயமாக கேட்க வேண்டிய கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான் இது. கெட்டவங்களாக இருந்தால் நீங்கள்
ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற பாவ பலன்களை ஒன்றொன்றாக சேர்த்து அவர் ஏழரை சனியாக வரும்போது, ஏழரை நாட்டு சனின்னு கேட்டிங்கன்னா 7.5 வருஷம், 7.5 ஆண்டு காலங்களில் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் கடுமையான பாதிப்புகளை தருவது சனி பகவான். உங்களுடைய வாழ்க்கை என்பது 7.5 சனியை சந்தித்தாலே 7.5 வருஷம் எத்தனை வகையான துன்பங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொடுப்பார். 7.5 சனி என்றாலே கஷ்டங்கள் மட்டும்தானா? நன்மைகளே இருக்காதா? நன்மைகளும் இருக்குது, கஷ்டங்களும் இருக்குது, தாங்க முடியாத துன்பங்களும் இருக்குது, அவமானங்களும் இருக்குது. பொருள் இழப்பு, வேலை இழப்பு, சொத்துக்கள் இழப்பு, நல்ல கணவன் மனைவி கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்வதற்கு 7.5 சனியும் ஒரு காரணமாக இருக்கும். இதற்கு எத்தனை வகையில் உங்களுக்கு பலன்களை சொன்னாலும் அத்தனையும் அனுபவித்தவ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஆமாம் இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7.5 சனியாக வரட்டும், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி வரட்டும், இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனை அவர் பக்குவப்படுத்தி அனுபவ பாடங்களை நடத்தி இந்த உறவுகள் நிலையானது அல்ல என்பதை உணர்த்துகிறார். தவறு செய்தவர்களுக்கு, ஒரு தவறுக்கு மேலே செய்தவர்களுக்கு இது செய்தது தவறு, இது செய்தது தப்பு, இந்த பாதையில் போகாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், சொந்த பந்தங்கள் இந்த நேரத்தில் அவமானப்படுத்தி உதாசனப்படுத்தி பல வகையிலும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க என்ற மனவேதனைகளும் மனக்குமுறல்களையும் தனி மனிதனாக அமர்ந்து ஒவ்வொரு நாளுமே கண்ணீர் வடிக்க செய்வது தான் சனி பகவான். கெடுதல் அதிகமாக செய்தவர்களுக்கு இத்தகையான பாதகத்தை தருவார். கெடுதல்னா எதையெல்லாம் கெடுதல் சொல்லுவாங்க, கெட்டதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்பி அவர்களுக்கு துரோகம் செய்தது தவறு, நம்பி அவர்களை ஏமாற்றியது தவறு, செய்யும் தொழில், வியாபாரம், உறவுகள், நட்பு, சொந்த பந்தம், கணவன் மனைவி அல்லது மனைவி கணவன், இந்த உறவுகளுக்கு நாம் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளோ அல்லது ஏமாற்றங்களோ, நம்பிக்கை துரோகங்களோ அல்லது அவர்களுடைய நிலையை அறியாமல் கஷ்டப்படுத்துவது, அவர்களை துன்பப்படுத்துவது, அவர்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று நாம் சந்தோஷப்படுவது, இது ஒரு விலங்குக்கு கூட இல்லாத ஒரு மூர்க்க குணம். இத்தகையான கெட்ட உள்ளம் படைத்த மனிதர்களை கடுமையான பாதிப்புகளை தந்து கடுமையான துன்பங்களை தர ஆரம்பித்து விடுவார். எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவார் தெரியுங்களா? சனி பகவான் நோயாளிகளாக மாற்றுவார், கடனாளிகளாக மாற்றுவார், நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக மாற்றி ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எதற்காகத்தான் வாழுறோமோ, ஏன் தான் வாழுறோமோ, இந்த வாழ்க்கை எதுக்கு, இதோடு இந்த வாழ்க்கை இல்லாமல் போனாலே போதுமானது என்று தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற அளவிற்கு கொடுமைகளை செய்வார். அந்த கொடுமைகள் கூட உங்களுக்கு செய்தது தவறு என்று உணர்வதற்காகத்தான் இருக்குமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்பது கட்டாயமாக சனி பகவானுக்கு இருக்காது. இப்போ நல்லா பார்த்துக்குங்க, வீட்டில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்னான்னு, நீ தவறான இடத்துல போயிருக்க, நீ தவறான பாதையில் போகிற, குடும்பத்துக்கு ஆகாது,
நம்மளுடைய வாழ்க்கை வேறு, மற்றவங்களுடைய குணநலன்கள் வேறு. என் பேச்சை கேளு, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்பன்னு பெத்த தாய் தகப்பன் சொல்லுவாங்க. அந்த பேச்சை மீறி தலகணத்தால், அகம்பாவத்தால், தான் என்ற கர்வத்தால் தவறுகளை செய்தால் அதற்குண்டான தண்டனை கடினமாக இருக்கும். கட்டிய கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கு ஒருவர் துரோகங்களை செய்து கொண்டால் அதனுடைய பலன்களாகப்பட்டது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அந்த உறவுகளுக்குள் விரிசல்கள் ஏற்பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுக்க நரக வேதனையாக இருக்கும். இந்த கெட்டதை செய்துவிட்டு ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து கொள்ள முடியாமல் பல வகையிலும் துன்பங்களும் கஷ்டங்களையும் அனுபவிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். கணவன் சொல்லுவார், குடும்பத்தும் வாழ்க்கையும் நிம்மதியும் மனைவியினுடைய கையில் தான் இருக்குது, நம்மளுடைய நிலை நல்லபடியாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா மற்றவருடைய பேச்சை கேட்காமல் இருக்கணும்னு சொல்லுவார். அதை கேட்காம பணத்தை கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது, கணவனுடைய பேச்சை கேட்காம போகிறது, தவறான பாதை, தவறான முடிவை எடுத்தால் வாழ்க்கை நரகத்தை விட அதிகப்படியான துன்பங்களாக இருக்கும். அடுத்தது, மனைவி சொல்கின்ற வார்த்தையை கணவன் கேட்காமல் போனால் தவறான உறவு, தவறான நட்பு, தவறான சேர்க்கையாக இருந்தால் அவர்களால் ஏமாற்றப்பட்டு அவர்களால் கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்குவார். நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல குடும்பம் அமைவதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அமைந்த நல்ல வாழ்க்கையை பறி கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். இல்லை, குடும்ப கஷ்டமும் துன்பமும் தாங்க முடியாமல் இந்த நேரத்தில் தவறான நட்பு, தவறான உறவில் அவங்க சேதார் வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவார். செய்யும் தொழிலில் நீங்கள் அந்த தொழிலை விட உங்களுடைய செயலாகப்பட்டது தவறாகவோ இருந்தால் தொழிலை இழுத்து மூட வைப்பார். வியாபாரத்தில் நஷ்டங்களை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து வியாபாரமே செய்ய முடியாத அளவிற்கு உங்களுக்கு தடைகளும் தடங்கல்களும் எதிர்ப்புகளையும் கொடுத்து கடனாளிகளாக மாற்றி எதுக்குமே நீங்கள் செயல்பட முடியாத அளவிற்கு துன்பங்களை தந்து விடுவார். இதையெல்லாம் எப்படியெல்லாம் செய்வார்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் செய்கிறத தவறு, அந்த தவறு அது இந்த தவறை செய்தால் இந்த தண்டனை தான் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணரணும். உணர்த்துவார். அது கடினமாகவோ அல்லது கஷ்டமாகவோ சிறு துன்பமாகவோ இருக்கலாம். இது கடினமாகவோ அதிகப்படியான கஷ்டமாகவோ சிறு துன்பமாகன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தான் முடிவு செய்யும். அவர் மன்னிப்பாரா இல்லை தண்டிப்பாரா? தொழிலை இழந்தவங்களும், குடும்பத்தை இழந்தவங்களும், வாழ்க்கையை இழந்தவங்களும் கண்ணீருடன் ஒவ்வொரு நாளும் கடவுளை கண்ணோக்கி பார்த்து செய்தது தவறு என்று கண்ணீர் வடிக்க வைப்பதும் இந்த காலகட்டத்தில் தான். சனி பகவானுக்கு நல்ல இடங்களில் நற்பலன்களை தருகின்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11. மற்ற இடம் எல்லாமே கெடுதல் தான். 12இல் 12 ராசிகளில் 3 இடங்களில் மட்டும் நற்பலன்களை தருவார். அடுத்தது, அந்த 3 இடங்களை தவிர்த்தால் மீதி இருக்கிறது 9 இடம். 9 ராசிகளிலும் அமரும்போது கடுமையான துன்பங்கள் என்பது 7.5 சனி. 7.5 சனி என்பது 7.5 வருஷம். அது எப்படி ஆரம்பிக்கும், எப்படி விடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசி இருக்கு இல்லையா, ராசிக்கு 12வது ராசி உங்கள் ராசியாக இருந்தால் அதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ராசியில் வரும்போது 7.5 சனி ஆரம்பம். உங்கள் ராசியில் வரும்போது ஜென்ம சனி. உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் வரும்போது, அதாவது சனி பகவான் உங்களை விட்டு விலகுவதற்கு குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனின்னு வாங்க. இந்த இடங்களில் வரும்போது
நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலத்திற்கு தக்கவாறு பலன்கள் கிடைக்கும். தசா நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லை கெட்ட நிலையில் இருக்கிறதா பார்த்து அதுக்கு ஒரு பலன்களாக இருக்கும். அடுத்தது அர்த்தாஷ்டம சனி. உங்கள் ராசியிலிருந்து, அதாவது இப்போது கும்ப ராசின்னு எடுத்துக்குங்க, இல்லை மகர ராசின்னு எடுத்துக்குங்க, இல்லை தனுசு ராசின்னு எடுத்துக்குங்க. தனுசு ராசின்னாவே தனுசு ராசியிலிருந்து கணக்கிடும்போது தனுசு ராசியை 1ன்னு எடுத்துக்கணும். 2வதாக வருவது மகரம், 3வதாக கும்பம், 4வதாக வருவது மீன ராசி. மீன ராசியில் சனி பகவான் இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகும். அடுத்தது கண்டக சனி. ஒவ்வொரு ராசிக்கும் 7ஆம் ராசியாக வருகின்ற இடம்தான் கண்டக சனி. கண்டக சனி என்றாலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, தவறுகளை செய்ய வைப்பது, அவர் தவறான இடத்திற்கு வந்தால் செய்ய வைத்துவிட்டு அதற்கப்புறம் தான் தண்டனைகள் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நீங்கள் மிதுன ராசின்னு வச்சுக்கோங்களேன். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு எங்கே இருக்கும்போது வரும்? 4ஆம் ராசியில் இருக்கும்போது வரும். மிதுன ராசிக்கு 4ஆம் ராசி எது? கன்னி ராசி. சனி பகவான் கன்னி ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுவார். கண்டக சனின்னா எந்த இடத்துக்கு வரும்போது இருக்கும்? மிதுன ராசியான உங்களுக்கு தனுசு ராசியில் சனி பகவான் அமரும்போது கண்டக சனி. 7.5 சனின்னா எந்தெந்த ராசியில் அமரும்போது 7.5 சனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடகராசின்னு எடுத்துக்கோங்க. மிதுன ராசியில் வரும்போது 7.5 சனியில் விரயச்சனி ஆரம்பம். விரயச்சனி முடிந்தவுடனே உங்கள் சொந்த ராசிக்கு வரும்போது ஜென்ம சனி. இருப்பதிலேயே ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் கடுமையான தொல்லைகளை கொடுக்கும். அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது ஜென்ம சனி என்பது கடகராசிக்கு சொன்னோம். 7.5 சனினாக்கா மிதுனத்தில் வரும்போது விரயச்சனி. கடகராசியில் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு அமர்ந்தால் அது ஜென்ம சனி. அடுத்தது சிம்ம ராசிக்கு வரும்போது குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனி. இந்த 7.5 வருஷத்தில் எப்படியெல்லாம் தொல்லைகளை கொடுப்பார் தெரியுங்களா? விரயச்சனியாக வரும்போது பொருள், பணம் எதுவாக இருந்தாலும் விரயம் செய்கிறது. விரயன்றது கடனாக கூட இருக்கும். கடனாக வாங்கி கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நீங்கள் வாங்கி செய்துட்டீங்கன்னா ஜென்ம சனியில் அந்த கடனையும் தீர்க்க முடியாத, ஏற்பட்ட செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியாத நோய் இருக்கும். அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு காசு பணம் இருக்காது. கடனாக கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதலில் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த உறவுகள் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் கடனாளி இல்லை நோயாளி இல்லை சம்பாதிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை மனிதனை மாற்றா ஒவ்வொரு உறவும் உங்களை விட்டு விலகும். கடன் கொடுக்க கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. பை நிறைய காசு இருந்தாலும் உங்கள் நிலையை பார்த்த உடனே எடுத்து கொடுக்க மனம் இல்லாமல் அதை மறைத்து வைத்து இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் வரும். இது ஜென்ம சனியிலையும் அஷ்டம சனியிலையும் சந்திக்கலாம். அவ்வளவு பாதகமாக இருக்கும். 7.5 சனியில் கழிவுச்சனி சொல்லக்கூடிய குடும்ப சனி என்பது அனைத்து வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் மனவேதனைகளையும் எல்லா வகையான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கை எதற்கு நாம் வாழணும்னு சொல்லும்போது வருவது தான் குடும்ப சனி. அந்த குடும்ப சனி வரும்போது குடும்பத்தை நடத்தக்கூட பொருளாதார உதவி இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தையும் துன்பத்தையும் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து மனம் மிகவும் கவலையும் கண்ணீருடன் வாழக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுவது தான் கழிவுச்சனி. அடுத்தது கண்டக சனின்னா 7ஆம் இடத்துல சொல்லியிருக்கோம். இருப்பதிலேயே மிக மிக கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னா அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் வாழ்க்கை என்பது நரகமாக மாறிவிடும் என்கின்ற முன்னோர்களுடைய வாக்குப்படி
சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கு வரும்போது அஷ்டம சனியாக செயல்படுவார். அஷ்டம சனின்னா சும்மாவா? 8 திக்கும் அடைக்கப்பட்டு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அனைத்து வகையான உறவுகளும் நட்பும் செய்யும் தொழிலும் எடுக்கின்ற முயற்சிகளிலும் தோல்விகளையும் இழப்புகளையும் பொருள் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து இந்த வாழ்க்கை என்பது இனிமேல் வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துன்பங்களை கொடுப்பது தான் அஷ்டம சனி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் 4 இடங்களில் கடுமையான பாதிப்பை கொடுப்பார். இதனுடன் தசாவும் சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாகவே இருக்கும். தசா நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும், அதிலிருந்து மீண்டு வர மிகப்பெரிய ஒரு உதவியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் அவ்வப்போது விலகி சென்று விட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வழியை காட்ட ஆரம்பித்து விடுவார். சனி பகவானின் சூட்சுமங்களை தெரிந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி வெற்றி கிடைத்துவிடும். சனி பகவான் கர்ம அதிபதி என்பதை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த இடத்துல வரும்போது இப்படியெல்லாம் துன்பங்களை கொடுப்பார். அந்த நேரத்தில் தசாவும் நல்லா இருந்தால் தான் வாழ முடியுன்றது உணர்ந்தாலே போதுமானது. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.